என் இயேசுவே, என் இயேசுவே, ஜீவன் தரும் நல் மருந்தே, என் இயேசுவே, என் இயேசுவே, வழியும் சத்தியமும் வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், ஜீவன் தரும் நல் மருந்தே, என் இயேசுவே, என் இயேசுவே, ஜீவன் தரும் நல் மருந்தே, என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசெம்பிளி மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்மருந்து நிகழ்ச்சியை காண அவள இருக்கிறீர்களா? இதோ நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஜீவன் தரும் நல்மருந்து நிகழ்ச்சியில் மறுபடியும் ஒரு விசை கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நாளிலையும் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, இந்த செய்தியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். உங்களுடைய உற்சாகமூட்டும் அழைப்புகள், நீங்கள் அனுப்புகிற கடிதங்கள் ஒவ்வொன்றும் எங்களை ஆண்டவருக்குள்ளே இன்னும் அதிகமாக சந்தோஷப்படுத்துகிறது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அருமையான வார்த்தைகளை கொண்டு உங்களோடு கூட தேவனுடைய சத்தியங்களை, உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான ஒரு செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவருக்குள்ளே விரும்புகிறேன். ஆண்டவர் நன்மைகளை தருகிற ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற எல்லா நோக்கங்களும் நன்மையான நோக்கங்கள் தான். அவர் ஒரு நாள் நம்மை குறித்து தீமையாக எண்ணுகிறவர் அல்ல. நமக்கு ஏராளமான நன்மைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் கூட என் வாழ்க்கையில் நன்மை இல்லையே, நான் எதிர்பார்க்கிற நன்மையை என்னால் காண முடியவில்லையே என்கிற ஒரு ஏக்கத்தோடு கூட நீங்கள் காணப்படலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். வேதம் இங்கே இப்படியாக சொல்லுகிறது: நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை தருகிற தேவன். 2 மடங்கல்ல, வேதம் சொல்லுகிறது அவர் 1000 மடங்கு கூட நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொன்ன காரியத்திலிருந்து நாம் எப்படி இந்த நன்மைகளை தேவனிடத்திலிருந்து பெற முடியும் என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அவர்கள் நன்மையை விரும்புகிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடி நடக்க வேண்டும், படிப்பு நல்லபடி நடக்க வேண்டும், தொழில் வியாபாரம் நல்லபடி நடக்க வேண்டும், வேலைகளெல்லாம் நிறைவாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம எல்லாரும் விரும்புகிற ஒரு விருப்பமாகத்தான் இருக்கிறது. இதெல்லாம் நல்ல விருப்பங்கள், இது ஒருபோதும் தவறல்ல. நாம் அப்படி எதிர்பார்ப்பதை குறித்து ஆண்டவரும் சந்தோஷப்படுகிறார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு அந்த நன்மைகளை தருவார், சந்தேகமே இல்லை. ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து அந்த நன்மையை நாம் பெறுகிற ஒரு விதம் இருக்கிறது. எல்லாரும் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற முடியாது. ஆண்டவரிடத்திலிருந்து நன்மை பெறுவதற்கென்று தேவன் நமக்கு அழகான சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். அந்த வழிமுறையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நாம் தேவனிடத்தில் அண்டி சேரும் பொழுது, கடந்து செல்லும் பொழுது தான் நிச்சயமாக அந்த நன்மைகளை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். இல்லாமல் நாம் அந்த நன்மையை அனுபவிக்க முடியாது. ஏதோ ஆண்டவரிடத்தில் வந்துவிட்டால் உடனே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் தந்து விடுவார் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நன்மை தருகிறவர், அதில் சந்தேகமே இல்லை.
நீங்கள் யாக்கோபுக்கு எழுதின நிருபத்திலே வாசித்து பார்த்தால் வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது என்று. அப்படியானால் ஆண்டவரிடத்தில் நன்மை இல்லாமல் இல்லை, அவரிடத்தில் ஏராள நன்மைகள் உண்டு. எந்த நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அது ஆண்டவரால் தர முடியும். ஆனால் அந்த நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. முதலாவதாக நாம் இன்னும் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். உபாகம புஸ்தகத்தில் நாம் வாசித்தால் 30வது அதிகாரம், உபாகம புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தில் வாசித்தால் தெளிவாக ஆண்டவர் நமக்கு முன்பதாக நன்மையை வைத்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே நீங்கள் பாருங்கள், இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்பாக வைத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். இந்த பூமியில தீமைகளும் நடக்கிறது. இந்த பூமியில தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்கிற மனிதனுடைய வாழ்க்கையில பலவிதமான கேடான காரியங்களும் சம்பவிக்கிறது. அதைத்தான் நாம் உலகம் முழுவதும் பார்க்கிறோம். சில மனிதர்கள் நன்றாக இருப்பார்கள், திடீரென்று தீமைக்கு உட்பட்டு விடுவார்கள், திடீரென்று அழிவில் போய்விடுவார்கள், திடீரென்று மரணத்தில் அவர்கள் அழிந்து போகிறதையும் நாம் கண்ணார பார்த்து கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இதையெல்லாம் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அவர் ஜீவனை வைத்திருக்கிறார், நன்மையை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஜீவனையும் அந்த நன்மையையும் தேவன் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்முடைய இருதயத்திலே ஒரு நல்ல துவக்கம் இருக்க வேண்டும். நாம் ஆரம்பிக்க வேண்டும். அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஆண்டவரிடத்தில் எப்படி முயற்சி செய்ய வேண்டும், அதுதான் வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. தீர்மானத்தை தேவன் நம்மிடத்திலே விட்டுவிட்டிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நமக்கு தெரியும், ஆதாம் ஏவாளை ஆண்டவர் முதலாவது படைத்து ஏதன் தோட்டத்தில் வைக்கும் பொழுது அங்கே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் ஆண்டவர் வைத்தார், ஜீவ விருட்சத்தையும் வைத்தார். அப்பொழுது தீர்மானத்தை ஆண்டவர் யாரிடத்தில் வைத்திருக்கிறார் என்றால் உங்களிடத்தில், என்னிடத்தில் வைத்திருக்கிறார். நீங்கள் என்ன தீர்மானிக்கிறீர்களோ, எனக்கு நன்மை போதும், நான் நன்மையை விரும்புகிறேன், என் வாழ்க்கையில் எனக்கு நன்மை மாத்திரம் நடந்தால் போதும் என்று நீங்கள் விரும்பினால் அதற்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற வழியிலே, அதற்கென்று வேதம் நமக்கு சொல்லக்கூடிய அந்த பாதையிலே நாம் கடந்து செல்லும் பொழுதுதான் அந்த நன்மையை அனுபவிக்க முடியும். ஒருவேளை நாம் தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவன் சொல்லுகிற வழியிலே நாம் சென்று அந்த நன்மையை பெறுவதற்கு முயற்சி செய்யாமல் வேறு விதமாக நாம் நடந்து கொண்டால் நிச்சயமாக நாம் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. என்னை கேட்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நீங்கள் விரும்புகிற நன்மையை தந்து, அதுவும் இரட்டிப்பான நன்மையை தந்து, அந்த நன்மையை இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பம் பண்ணும்படியாக விரும்புகிறார். அப்படி தேவன் நமக்குள்ளே அந்த நன்மையை தந்து அந்த நன்மையை நம் தேவனிடத்திலிருந்து அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? இன்னும் நம் வேதத்தை ஆராய போகிறோம். கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்தை வாசித்தால் அங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான் என்று நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒரு மனுஷன் நன்மையை தேட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம் நன்மையை தேடி தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற வண்ணமாக நன்மையானதை தேடினால், அங்கு வார்த்தை சொல்லுகிற பாருங்க, தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான். தன்னுடைய ஆத்துமா கெட்டு போகாமல் இருக்கும்படியாக, தன்னுடைய ஆத்துமாவுக்கு கேடு சம்பவிக்கும் வண்ணமாக ஒரு மனிதன் நடந்து கொள்ளாமல் அந்த ஆத்துமாவை காக்கும்படியாக அவன் தன்னை தேவனுக்கு முன்பாக அர்ப்பணித்து தேவனுடைய வழியில் அவன் தேட ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் நன்மைகள் கடந்து வருகிறது. ஆமோஸின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு மனிதன் நன்மையை தேடினால்தான் அந்த நன்மையை அவன் அடைய முடியும். நன்மையை தேடாத ஒரு மனிதன் சும்மா மனதில் விரும்புகிறதுனாலே அவன் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. அவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது அல்லவா, இரட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்றால் அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக நாம் தேட வேண்டும். அந்த நன்மையை நம்முடைய வாழ்க்கையில் விரும்ப வேண்டும்.
நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பமும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும். வேதத்தில் தெளிவாக நமக்கு வேதம் சொல்லுகிறது, அந்த நன்மை யாரிடத்திலிருந்து வருகிறது? தேவன் நமக்கு நாம் எதிர்பார்க்கிற அந்த நன்மை எங்கிருந்து நமக்கு கிடைக்கும்? அந்த நன்மையை நாம் தேடி செல்வதற்கு எங்கே போய் அதை கண்டுபிடிக்க முடியும்? எங்கு போனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரே ஒரு இடத்திலிருந்து மாத்திரம்தான் நமக்கு நன்மை வரும். அதுதான் வேதம் யாக்கோபு 1:17 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே நன்மையான ஈவும் பூரணமான வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நன்மை வேற எங்கும் நீங்கள் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் எதிர்பார்க்கிற மேன்மை, நீங்கள் எதிர்பார்க்கிற உயர்வு, நீங்கள் எதிர்பார்க்கிற சுகம், நீங்கள் எதிர்பார்க்கிற சந்தோஷம், நீங்கள் எதிர்பார்க்கிற குடும்ப ஐக்கியம் எல்லாமே தேவனிடத்திலிருந்து இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு அது எல்லாருக்கும் தர போதுமானவர். ஆனால் அது யாரிடத்திலிருந்து வருகிறது? நீங்கள் யாரிடத்தில் அதை தேடுகிறீர்கள்? இன்னைக்கு உலக மக்கள் நன்மைகளை தேடி போகிற இடங்கள் எல்லாம் வித்தியாசமான இடங்கள். இன்றைக்கு பல மனிதர்களை தேடி போகிறார்கள். அவர்களிடத்திலிருந்து எனக்கு நன்மை வந்து விடுமா, இவர்களிடத்திலிருந்து எனக்கு நன்மை வந்து விடுமா? மனிதனை தேடினால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை பெற முடியாது. சிலரெல்லாம் உங்களை பார்த்து சொல்லுவார்கள், நான் உங்களுக்கு அதை செய்து விடுவேன், இதை செய்து விடுவேன். நம்பாதீர்கள். வேதம் தெளிவாக ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நீ நம்பாதே, நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஒரு மனிதன் உங்களுக்கு நல்லது செய்வான், நன்மை செய்வான் என்று சொன்னால் அதில் சந்தோஷப்படுங்கள். ஆனால் அதே நேரத்தில் அதை மாத்திரம் நீங்கள் நம்பி இருக்காதீர்கள். உங்களுக்கு சொன்னபடியே உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வதற்கு ஒரே ஒருவர் தான் இந்த உலகத்தில் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, என்னை கேட்கிற அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்து யாரென்று கூட நீங்கள் தெரியாமல் இருக்கலாம். அவரை குறித்து ஒருவேளை நீங்கள் அறியாதவர்களாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசு எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியாது, அவர் ஒரு கிறிஸ்தவர்களுடைய தெய்வம் என்று கூட நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் உனக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், ஆண்டவராகி இயேசு உன் வாழ்க்கையில் நன்மையை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அதற்கு நீ செய்ய வேண்டியது என்னவென்றால் நன்மையை தேட வேண்டும். அதுவும் யாரிடத்தில்? இயேசுவினிடத்தில் தேட வேண்டும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கு நீங்கள் வந்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் விரும்புகிற நன்மைகளை உங்களுக்கு தந்து உங்களை பல மடங்காக ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு நான் வாசித்தோம் அல்லவா, இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் ஆண்டவராகி இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து பாருங்கள். நீங்கள் எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களாய் கூட இருக்கலாம், நீங்கள் எந்த பின்னணியத்தில் உள்ளவர்களாய் கூட இருக்கலாம். ஆண்டவர் உங்களை கேள்வி கேட்பதில்லை. நீங்கள் என்னிடத்திற்கு வாருங்கள். மத்தேயு 11:28 சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை புறம்பே தள்ளாத ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு பாருங்கள், நம்பி பாருங்கள், ஒரு முறை அவரை விசுவாசித்து பாருங்கள். இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் அவரை பார்த்து கூப்பிட்டு பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை 2 மடங்கல்ல 1000 மடங்கு கூட தந்து உங்களை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவராகி இயேசுவினிடத்தில் வருகிற மனிதன் தான் நன்மை பெற முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 நீங்கள் வாசித்து பார்த்தால், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் சஞ்சரித்து கொண்டு தன்னுடைய பிதாவினுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக சஞ்சரித்த போது அவர் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தாராம். ஆண்டவர் இன்றைக்கும் நன்மை செய்கிறார். கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து மெய்யான நன்மையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரனே, நீயும் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவர் என்னை நேசிப்பாரா, ஆண்டவர் என்னை தெரிந்தெடுப்பாரா, என் வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மை செய்வாரா, நான் குடிக்கு அடிமையாக இருக்கிறேனே, இன்னும் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. நீ எந்த நிலையில் இருந்தாலும் நீ இருக்கிற நிலையிலே இயேசுவினிடத்திற்கு வந்து பார். அவர் உனக்கு நன்மை தர வல்லவராக இருக்கிறார். அவர் உன்னை கைவிட மாட்டார். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கிற நன்மையை தந்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார்.
ஏன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நன்மை இல்லாமல் இருக்கிறது என்பதை குறித்து நான் உங்களோடு கூட ஒரு அருமையான வசனத்தை வாசிக்கும்படியே விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். பாருங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏன் இன்றைக்கு நன்மை வருவதில்லை? எதிர்பார்க்கிற காரியம் அப்படியே நடக்காமல் விபரீதமாக நடக்கிறது. நன்மையும் மேன்மையும் ஏன் வரவில்லை? வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அவர்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள், ஆனால் மேன்மை இல்லை. ஏழைகளுக்கு இறங்குகிறார்கள், கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறார்கள், பல விதத்திலே தேவையோடு யாராகிலும் அவர்களை நாடி போனால் அவர்களுக்கு அள்ளி கொடுக்க நினைக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் மேன்மை இல்லை. இவ்வளவெல்லாம் செய்தும் எனக்கு மேன்மை இல்லை. என் அன்பு சகோதரனே, நீ ஒருவேளை மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஒரு இரக்க குணத்தோடு கூட நீ வாழ்ந்திருக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் மேன்மை இல்லை. இன்னைக்கு பலரும் சொல்லுகிறது அதுதான். நான் நல்லபடி ஜெபிக்கிறேன், நான் நல்லபடி நன்மை செய்கிறேன், ஏழைகளுக்கு இறங்குகிறேன், அன்னதானங்கள் செய்கிறேன், கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே விபரீதமாய் நடந்து கொண்டிருக்கிறது, எனக்கு நன்மை இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அந்த வசனத்தில் நீங்கள் வாசித்தால், ஆதியாகமம் 4:7 வாசித்தால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பாவம் வாசப்படியில் கிடக்கிறது. ஒரு மனிதன் பாவத்தை நேசித்துக் கொண்டு எவ்வளவு நன்மை செய்தாலும் மேன்மை வராது, தேவனுடைய ஆசீர்வாதம் வராது. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்ற அந்த வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ செய்கிற உன்னுடைய கிரியைகளுக்கு ஏற்ற நன்மைகளை நீ கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். ஒருவேளை அசுத்தத்திலேயோ பாவத்திலேயோ நீங்கள் விழுந்து பலவிதமான தவறுகளை திரும்ப திரும்ப செய்து தேவனுக்கு பிரியமில்லாத விதத்தில் நீங்கள் நடந்திருந்தாலும் கவலைப்படாதீர்கள். உங்களை தூக்கி எடுக்கிற ஒரு இயேசு இருக்கிறார். அவர் உங்களை வெறுத்து தள்ள மாட்டார். அவர் பாவியின் மேலே சினங்கொள்ளுகிற தேவன் தான், ஆனால் அதே நேரத்தில் பாவியை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் சொல்லி, இயேசுவே எனக்கு உம்முடைய உதவி வேண்டும் என்று நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். நீங்கள் பாவத்தில் விழுந்து எழும்ப முடியாதபடிக்கு ஒரு இயலாய்மையான சூழ்நிலை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களை தூக்கி எடுக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் போக்கி நம்மளை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு கொடுமையான ஒரு பாவத்தில் வாழ்ந்திருந்தாலும் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை தூக்கி எடுத்து உங்கள் வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மையை பெறும்படியான விதத்தில் உங்களை உயர்த்தும்படியாக ஆண்டவராகிய இயேசு போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளிலேயும் கூட உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் எந்த வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? நன்மை செய்ய வேண்டும் அல்லது பாவம் செய்யாமல் வாழ வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்குள் இருக்கிறது. ஆனால் பவுல் ரோமர்களின் நிறுவத்தில் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் நான் விரும்புகிற நன்மை என்னிடத்தில் இல்லை. நான் எதிர்பார்க்கிற வண்ணமாக என்னால் நடந்து கொள்ள முடியவில்லை. வேதத்தை கேட்கும் போது, வசனத்தை கேட்கும் பொழுது, அல்லது ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல வேத வசனங்கள் எழுதியிருக்கிறதை பார்க்கும்போது ஒரு குற்ற உணர்வு எனக்குள்ளே உண்டாகிறது. ஆனால் அடுத்த நிமிடமே அந்த உணர்விலிருந்து நான் விடுதலையாகி மறுபடியும் அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறேன். நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஒருவேளை அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? சோர்ந்து போக வேண்டாம். உங்களை கைவிடாத ஒரு இயேசு கிறிஸ்து, உங்களை அழகாய் தூக்கி எடுக்கிற ஒரு ஆண்டவர், நீங்கள் சாத்தானுடைய அந்த கொடுமையான செயலிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று வரும்படியாக உங்களை கரத்தை பிடித்து தூக்குகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு பாவமானாலும் உங்களை மன்னித்து, உங்களை பரிசுத்தப்படுத்தி, உங்களை நீதிமான்களாக மாற்றி உத்தமமாய் நடக்கிற விதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்காக வாசித்து நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதத்திலே வாசித்தால் அங்கே 11வது வசனம் தெளிவாக ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார்.
ஆண்டவர் நன்மையை நமக்கு தருவார். மிக உறுதியாக சொல்லுகிறார், உங்களுக்கு நன்மையை நான் தருவேன். ஆனால் உத்தமமாய் நடக்கிற ஒரு மனிதனுக்குத்தான் அந்த இரட்டிப்பான நன்மையை தருவார். உங்கள் வாழ்க்கையில் உத்தமமாய் நடக்க முடியவில்லை என்று நீங்கள் கலங்குவது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் உங்களை உத்தமர்களாய் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். எவ்வளோ கொடுமையான பாவியாக இருக்கலாம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று. பூமியில நன்மை செய்கிற மனிதன் இல்லை. ஆனால் நன்மை செய்யவே மனிதன் இல்லாத ஒரு நிலையில் இருக்கும்போது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அவனை உத்தமர்களாய் மாற்றுவது யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவராகிய இயேசுவை தேடி வரும்போது அவர் நம்மளை பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்குகிறார். ரகசிய பாவம், அந்தரங்க பாவம். ஒரு சிலர் வெளியரங்கமாக நல்லபடி நடந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்தரங்க வாழ்க்கையில கொடுமையான பாவத்திற்கு அடிமையாக மிகவும் இந்த நாட்களில் அசுத்த இச்சைகளுக்குள்ள பிடிபட்டு வெளியே வர முடியாதபடிக்கு தவித்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ மனிதர்களை இன்றைக்கு பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், ஐயோ நான் பாவியாக இருக்கிறேன், நான் எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறேன், நான் எப்படி ஆலயத்துக்கு வர முடியும், நான் எப்படி ஆண்டவரை தேட முடியும், நான் சபைக்கு வந்தால் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா, அல்லது ஆண்டவர் என்னை புறம்பே தள்ளி விடுவாரோ? நான் ஒரு சிலரோடு சுவிசேஷத்தை தனிப்பட்ட விதத்தில் பகிர்ந்து கொள்ள போகும் பொழுது, அவர்களோடு பேசும் பொழுது, சிலர் மதுபானத்திற்கு அடிமையாக ஒரு சில நபர்களோடெல்லாம் நான் பேசும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், ஐயா நான் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் நான் குடித்திருக்கிறேனே, நான் வந்தால் இயேசு என்னை ஏற்றுக்கொள்வாரா? நான் அவர்களை பார்த்து சொல்லுவேன், சகோதரனே நீ குடித்திருக்கிறது பாவம்தான், ஆனால் நீ குடித்திருக்கிற நிலையில இயேசு எனக்கு வேண்டும் என்று, இயேசுவை எனக்கு உதவி செய்யும் என்று நீ மனப்பூர்வமாக கேட்டு பார்த்தால் உன்னை குடியிலிருந்து அவர் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீ பாவத்தில் இருக்கிறதுனாலே தேவன் அன்றைக்கு வந்தால் உன்னுடைய பாவம் இயேசுவை ஒருபோதும் களங்கப்படுத்தாது. இயேசு கிறிஸ்து சர்வ மகிமை உள்ள தெய்வம், அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். அவருடைய சர்வ மகிமை உன்னுடைய அசுத்தத்தை நீக்கி உன்னை அவர் பரிசுத்தப்படுத்தி உத்தமனாய் மாற்ற அவராலே முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாவியை நீதிமான்களாக மாற்றுகிற தெய்வம். உலகத்தில் பாருங்கள், மற்ற தெய்வங்களை தேடுகிற மக்கள் அவர்கள் குறிப்பிட்ட நாளிலே அவர்கள் போகிற ஆலயங்களுக்கு அவர்கள் செல்ல முடியாது. காரணம், அவர்கள் போனால் அந்த இடம் அசுசியாகிவிடும், அசுத்தமாகிவிடும் என்று சொல்லுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எவ்வளவு பெரிய பாவி வந்தாலும் அந்த பாவியை நீதிமான்களாக உத்தமர்களாக மாற்றி அவனுடைய வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மையை தர அவர் வல்லவராயிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, நான் என்னுடைய வார்த்தைகளை முடித்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தர வேண்டும் என்றால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லது பாவத்தின் அடிமையில் வாழ்ந்திருக்கிறீர்களா, உங்களுடைய பாவத்தை விட்டு நான் மனம் திரும்ப விரும்புகிறேன் என்ற ஒரு விருப்பத்தை மாத்திரம் இயேசுவினிடத்தில் சொல்லுங்கள். அடுத்த நிமிடமே உங்கள் கரத்தை பிடித்து அவர் தூக்கி உங்களை பரிசுத்தப்படுத்தி உத்தமர்களாக நிறுத்தி இரட்டிப்பான நன்மையை தந்து உங்களை ஆசிர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இயேசுவுக்காக உங்கள் இருதயத்தை திறந்து கொடுப்பீர்களா? இயேசுவை உங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்வீர்களா? இன்றிலிருந்து இயேசுவுக்காக வாழ்வேன் என்று தீர்மானிப்பீர்களா? இன்றையிலிருந்து நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்வேன் என்று நீங்கள் ஒரு நல்ல முடிவெடுப்பீர்களா? ஒருவேளை அப்படி ஒரு முடிவை நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் உடனே எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு தேவையான எல்லா விதத்திலும் ஆவிக்குரிய பிரகாரமான உதவிகளை செய்து ஆண்டவருக்குள்ள உங்களை முன்னேற்றத்தின் பாதையில் கொண்டு வர நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி நாம் இப்பொழுது ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் நீதியும் நிறைந்த எங்கள் அருமை நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தை இப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை நிறைவேறும்படிக்கு நீர் அற்புதம் செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, பாவம் வாசப்படியில் கிடக்கிறது என்று வார்த்தையின்படி பாவத்தில் பிடியில அகப்பட்டு கிடந்து கொண்டு நன்மையை விரும்புகிற உம்முடைய அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாவத்தின் அடிமைத்தனம் முறிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே, குடிவெறியின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அவருடைய இருதயத்தை விட்டு விலகுவதாக என்று ஜெபிக்கிறேன்.
விபச்சார வேசித்தன சிந்தனைகள், அசுத்தமான பாவ இச்சைகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்பட்டு போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஐயோ, என்னாலே பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் நான் தவிக்கிறேன் என்று சொல்லுகிற வாலிபர்களுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். அவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா அடிமைத்தன ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே முறிந்து நிர்மூலமாய் போவதாக. கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக, அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, என்னென்ன நன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் மேல் இப்பொழுது உம்முடைய இரக்கம் உண்டாகுவதாக என்று ஜெபிக்கிறேன். இரட்டிப்பான நன்மைகள் அவருடைய வாழ்க்கையில் அனுபவிக்கத்தக்கதாக என் ஆண்டவர் அற்புதம் செய்கிறதற்காய் நன்றி. வியாதிகள் மறைவதாக, கட்டுகள் உடைவதாக, பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாய் போவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நன்மை செய்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், பாவத்திலிருந்து மனம் திரும்ப விரும்புகிறேன் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு இந்த நிமிஷத்திலே பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, ஒரு சமாதானம் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. தொடர்ந்து கூட இரும், உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற நன்மைகளை உடனடியாக தொலைபேசியின் மூலமாகவோ அல்லது இமெயில் மூலமாகவோ நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மறுபடியும் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு ஆசீர்வாதமான செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியும் ஜெபமும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்தினால் உங்களோடு கூட நாங்களும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மேலும் உங்களது ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தினால் உங்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபிப்போம். மேலும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். எங்கள் முகவரி: எழுப்புதல் கிறிஸ்டியன் அசெம்பிளி ஊழியங்கள், 17/3A, பிரைன் நகர், 2வது தெரு, கீழ்ப்பகுதி, BSNL எக்ஸ்சேஞ்ச் எதிரில், தூத்துக்குடி 8. தொலைபேசி எண் 0461 23 76 அலைபேசி எண் 9442 77 8986. Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brain Nagar, 2nd Street East, Chuchukurin. Contact 944-277-8986. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.